இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் துறையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்குது. மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டுருக்கோம். பார்க்காதீங்க, நீங்கள் போய் பார்த்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாத ஜாப்னு கூட சொல்லலாம். அப்போ நோட்டிஃபிகேஷன் தெரியலன்னா நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஜாப் விண்ணப்பிக்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் முதல்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணிங்களா போதும். அதாவது இன்டர்வியூ மூலிமா தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், வேறு எதுவும் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா உங்களுக்கு மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தவற விட்டீங்களா, மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வருமா வராதான்னு தெரியாது. ஆனால் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஜாப் வாங்கிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கக்கூடிய 3 டைப்பாக போஸ்டிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எது நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த பிளேஸ் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வைக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அதை பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் எழுதிங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வயசு, அந்த வயசை பார்த்தீங்களா நீங்கள் எழுதிட்டீங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஏஜ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதா, 40 வயதுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சா மேரின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க. மேரேஜ் ஆகலைன்னா நாட் மேரின்னு பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேரண்ட், கார்டியன் அல்லது ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கிறது டிக் அடிச்சிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால் டிக் அடிச்சிங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா கார்டியன் தான் இருக்காங்கன்னா டிக் அடிச்சிங்க. இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் எழுதுறேன்னா ஹஸ்பண்டுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆஃப் மந்த்து, இயரு, கிளாஸு, என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிறீங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா சீட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு பத்தலைன்னா நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதே ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க, எப்போ முடிச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இந்த இடத்துல எழுதிங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிங்க. கரெக்டாக எழுதுனீங்களா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயன்பெறும். இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நீ என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சர்டிஃபிகேட்ஸும் ஒர்க் ஷாப்பு, ட்ரைனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது போயிருந்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே
2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் சொல்லிக்கிற தகவல் எல்லாம் கரெக்டு, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக வேறு எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேன். இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செயல்பட மாட்டேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே சைன் பண்ணி கொடுக்கணும். சைன் பண்ணி டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2025 அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் பொது இடங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பணிபுரிய தகுதியான விண்ணப்பதாரர் இருந்து அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஆகிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. 2 இடத்துல இருக்கக்கூடிய வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களிடம் இருந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18/8/2025 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு கை கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 22,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வேகன்சி இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் படிச்சிருக்கணும், சமூக பணியில் படிச்சிருக்கலாம், சோசியல் ஒர்க்கு கேட்குறாங்க, சமூகவியல், சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸு, உளவியல் போன்ற முதுகலை பட்டப்படி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அரசு இல்லைனா அரசு சாரா நிறுவனத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு 22,000, வயசு 40க்குள்ளே இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சேவை, 3 ஷிஃப்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 3 ஷிஃப்ட்லேயும் நீங்கள் மாறி மாறி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வழக்கு பணியாளர் இதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 மந்த்லி இருக்கும். திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 10 பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டம், சமூகவியல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூகவியல், சமூக அறிவியல் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆலோசனையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் கேட்குறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18,000, வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கும். நீங்கள் மாறி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. திருவள்ளூர்லேயும் 1, அதே மாதிரி திருத்தணியில் 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 இருக்கும். வயது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 40, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் மாறி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2nd ஃப்ளோரு, திருவள்ளூர் மாவட்டம் 602001. லேண்ட்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0442989609 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. 15 வேகன்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.